வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். வாட்சாமி தங்கம், எங்கள் அக்கா தடிச்சு குட்டிடா நீ. தங்க வாடி, தங்க குட்டிடா நீ. அம்மாட்டு வா, அம்மாட்டு வா, வா. அச்சு குட்டிடா நீ, அச்சு குட்டிடா நீ. இங்கே வாடா, 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 வாடா. ஒன்று சாமி, ஒன்று சாமி, ஒன்று சாமி. சாப்பிட்டு நீ சாப்பிட்டியாடா? சரி, வெளியே போகலாமா? நீ வர்றியா? அப்படிங்குது. நீ வரலையா? போகலாமா? அப்படிங்குது. வரலையாம்மா வெளியே. எப்படி பேசுது பாருங்களேன், அழகா. ஒன்றுடி தங்கம், தங்க குட்டிடா நீ. அக்கா வந்துட்டாளா? அழகு அழகு அழுகுறான்னு. சரிடா சரிடா. நீ சாப்பிட்டே இல்லையாடா? சாப்பிட்டியா? பால் குடிச்சியா நீ? இரு இரு இரு. நீ பால் குடிச்சியா சாமி? இருடா. ஓப்போ, நீ பால் குடிச்சியா? வெளியே போகலாமாடா? வெளியே போகலாமா? நீ வர்றிய சாமி? அச்சு குட்டிடா. இந்த சந்தோஷம் போதும் எனக்கு. இதுகளுடைய உயிர், அந்த வாயிலா ஜீவன் உயிர் காப்பாற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு சந்தோஷம் போதும். கடவுள் இனிமேல் என்னுடைய 4 பூனைக்குட்டி இருக்குது, 4களுக்கும் எந்த ஒரு நிபந்தனையும் கொடுக்கக்கூடாது. அது வர்றதே தான் எனக்கு வந்துட்டு போதும். அந்த குட்டிக்கு நல்லா இருக்கணும். சப்போஸ் எனக்கு அப்புறம் என் சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்லி நான் கண்டிப்பாக அதுகளுக்கு சாப்பாடு போட வச்சுருவேன். அதுகளுக்கு நான் இருந்தாலும் இல்லாட்டி 4 குட்டியும் கடவுள் அருளால் எந்த இடைஞ்சலும் வராமல் நான் பார்த்துக்குவேன். அது என் மனசில் இருக்குது. அந்த பூனைக்குட்டி எதாக இருந்தாலும் இனிமேல் வெளியே விட மாட்டேங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் வளர்த்துவேன். வெளியே விடுறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த வந்த குட்டி கூட வெளியே போகிறதுக்கு அது ஞாபகம் வச்சுக்கல. போகிறதுக்கு அது இஷ்டப்படல. டோர் கதவை திறந்தோம்னா கூட வீட்டுக்குள்ளே ஒடியாந்துருது. எட்டி பார்க்குறது கூட இல்லை. இதுக்கெல்லாம் மூணும் போது அது ஒன்று மட்டும் அங்கே தனியாக போய் உட்காந்துக்குது. பயந்துடுச்சு. காலையில் காயம் லைட்டாக ரத்தம் வந்துருக்கு. முட்டியெல்லாம் பூட்டாக பிச்சு விட்டு காலில் வந்து நம்ம சேவிங் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணி விட்டுருச்சுங்க கடிச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா தொடையிலெல்லாம் கொஞ்சம் காயம் இருந்துச்சு. புள்ள ரொம்ப பயந்துடுச்சு. அதனால தான் இங்கே நான் இருக்கிற இடத்துல ஒரு 22 வயசு பொண்ணும் ஒரு 18-17 கல்யாணம் பண்ணியிருப்பாங்களாட்டுருக்கு அந்த பொண்ணுக்கு. எனக்கு வந்து இந்த இது அனுப்பிச்சுடுவாங்க, இது பானிபூரி மசாலா பூரிலாம் கேட்போம்ல, அவங்களுடைய அதுக்கு மருமகள் ஆகணுமாட்டிருக்கு அந்த பொண்ணு. அவங்க சொந்தக்காரங்க அண்ணன் பிள்ளையா இந்த மாதிரி. அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துருக்குது. அவங்க தான் எல்லாம் வளர்த்தி படிக்க வச்சு ஏதோ ஓரளவுக்கு படிச்சிருக்க மாட்டிருக்குது. அதுக்கு பெங்களூரில் போய் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சாம்மா. அப்புறம் திரும்ப அங்கே பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சோ இல்லை இங்கே வந்துருச்சோ தெரியல. அது இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து இதே ஊருக்குள்ளே தான் ஒரு மீன் வாங்க போகணுங்க. ஒரு 1/4 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப தூரம் இல்லை. அங்கே தான் அவங்க வீடு. அப்புறம் என்ன நினச்சதா தெரியல. அதான் கிளம்பி ஒருத்தட்டும் சொல்லலை. கிளம்பி எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனால் எப்படி போச்சுன்னு தெரியல. பஸ்ஸில் போய் ட்ரெயின்லேயே போயிருக்குது. இங்கேருந்து எலகங்கா, பெங்களூரில் எலகங்கா இருக்குது பாருங்கள், ஏர்போர்ட். அந்த இடத்துல ட்ரெயின்லேருந்து குதிச்சிருச்சு. கீழே போகிற ட்ரெயினில் குதிச்சிருக்குது. குதிக்குங்காட்டி அது இது ஃபுல்லாக இது வந்து இதெல்லாமே வந்து ரத்தம் பாட்டி இது காயமாக அப்படியே உடஞ்சிருச்சு. அப்படியே வீர் விட்டுருச்சு. எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கை வந்து இந்த விரலெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே கொசுன்னு போச்சு. ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொசுன்னு போச்சு. ஒரு கால் வந்து கட் ஆயிடுச்சு. இன்னொரு கால்லையும் ரொம்ப டேமேஜ் தான். ஹோமாவுக்கு போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறாங்க. அவங்க பாட்டியும் தாத்தாவும் காசு இருக்குதோ இல்லையோ 4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்த எனக்கு, ஆனால் நான் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பெரிய நான் எதை நினச்சிக்கல. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படி என்ன நல்ல ஒரு பொண்ணு, எந்த கெட்ட பழக்கம் இல்லை, நல்லா அழகாகவும் இருக்குது பொண்ணு. யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா பொழைச்சிருந்துருக்கலாம். அது மனசுக்குள்ளே என்ன நினச்சதோ ஏதோன்னு தெரியல. ட்ரெயினில் விழுந்து இறந்துருச்சு. முந்தானத்து காலையில் பெங்களூரில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கும் போது இறந்துருச்சு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சு பாவம் வயசானது பாட்டியும் தாத்தாவும் அதை பார்த்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு வேதனை பார்த்தீங்களா? அந்த குழந்தைக்கு என்ன எதனால் இறந்துச்சோ என்னன்னு ஒன்றும் தெரியல. போலீஸ் கேஸ் ஆகிருக்குது. பாவம் எல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த பெண்கள் நீங்கள் யாராக இருந்தாலும்
லவ் பண்ணுறீங்க, ஏதோ யார்கிட்ட உண்மையான பாசத்தை கொட்டுறீங்க, அவங்க வேண்டான்னு போகிறப்ப தவிர்க்க முடியாத சில காரணத்தால் இறந்துடுறீங்க. அது அப்பா அம்மாவுக்கும் வேதனை, உங்கள் லைஃப் ஏன் இது பண்ணணும், உங்களை எதுவுமே இல்லை சாதிச்சு காட்டணும் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. லவ் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், அதுக்கு கரெக்டாக இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து நீங்களாக அதை முடிவு பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து பொண்ணுங்களும் ஏமாற்றிட்டு போகுது, பசங்களும் ஏமாற்றிட்டு போய் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க. ஏமாற்றிட்டு போகிறவங்களுக்கு தெரியாது, அந்த வலியை அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கொதிக்கும். அதிலிருந்து மீண்டு வர முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. எல்லோரும் கோலத்தனமாக பண்ணிடாதீங்க.